சோனா குருவி தன்னோட 4 குழந்தைங்களோட ஒரு கூட்டுல வாழ்ந்து வந்துச்சு. பக்கத்திலேயே காலுக்காகவும் கோரிக்காகவும் தன்னோட மரத்தால் ஆன வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க. காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் இன்னும் குழந்தையே பிறக்கல. அதனால பக்கத்துல 4 குழந்தைங்களோட இந்த சோனா குருவி மேல கோரிக்காக ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. காலுச்சி, அந்த சோனா குருவிக்கு 4 முட்டையில இருந்து 4 குழந்தைங்க வந்துருச்சு. ஒரு முட்டை கூட வீணா போல. எல்லா முட்டையில இருந்து குழந்தைங்க வந்துருச்சு. கோரி, இது நல்ல விஷயம்தான். நீ ஏன் அதுக்கு கவலைப்படுற? உங்களுக்கு சோனா குருவியை பத்தி தெரியாது. அது என்ன தெரியுமா செய்யுது? வேணும்னே நான் வெளியே போறப்ப அதோட குழந்தைங்கள ஓவரா கொஞ்சுது. அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு குழந்தைங்க இல்லைங்கிறத குத்தி காட்டுறதா தானே அர்த்தம். கோரி, குழந்தைன்னு பிறந்த எந்த அம்மாவா இருந்தாலும் கொஞ்சம் தான் செய்வாங்க. இதையெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா? உங்கள மாதிரி இந்த விஷயத்தை என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியாது. சோனாவோட குடும்பத்தை ஒழிச்சாதான் எனக்கு நிம்மதி. 4 குழந்தைங்களை இழந்துட்டு அவ தவிக்கணும். அத நான் பார்க்கணும். இது வரைக்கும் நான் சொல்லி நீ எதை கேட்டிருக்க? இப்ப கேட்க போற? இந்த 4 குழந்தைகளையும் ஒழிக்க என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன செய்ய போற? பக்கத்து காட்டுல என்னோட தோழி ஒருத்தி இருக்கா. அவளுக்கு ஒரு கழுதை நல்ல பழக்கம் உண்டு. அதுகிட்ட சொல்லி அந்த கழுதை வர வச்சு இந்த 4 குழந்தைங்களையும் அந்த கழுதைக்கு விருந்தாக்க போறான். கோரி, கழுகுங்களோட குணத்தை பத்தி உனக்கு தெரியாதா? பசின்னு வந்தா நண்பர்களா இருந்தாலும் கொன்னு தின்னுடும். இல்ல, என் தோழிக்கு தெரிஞ்ச கழுது காகங்களோட இறைச்சியை சாப்பிட்றதே கிடையாதான். சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். உங்க பேச்ச அதோட நிறுத்திக்கிங்க. இப்ப நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. சொல்லு, என்ன செய்யணும்? நீங்க அந்த சோனா குருவி கிட்ட போய் நல்லபடியா பேசுங்க. அது குழந்தைங்க பிறந்ததுலேருந்து தண்ணி கூட குடிக்க போகாம கூட்டுல இருக்கு. குழந்தைங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அதை எப்படியாவது உணவு தேட அனுப்புங்க. நான் அதுக்குள்ள எப்படியாவது போய் கழுதை அழைச்சிக்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் என்ன, கழுதுக்கு பெரிய விருந்துதான். கௌரி சொன்னதை கேட்ட கால சோனா குருவி கூட்டுக்கு போச்சு. சோனா தங்கச்சி, எப்படி இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காலண்ணா, குழந்தை எல்லாம் பசியா இருக்குங்க. உணவு தேட போகணும். இவங்கள தனியா விட்டுட்டு எப்படி போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. சோனா,